வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். நம்முடைய இந்த யூடியூப்பில் லைவ் இருக்குது. லைவில் ஸ்பேனர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்பேனர் ஃபேக் ஐடிங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கிச்சுன்னா அதுங்க நம்மளை பிளாக்மெயில் பண்ணும். எனக்கும் அதே மாதிரி தான் என்னுடைய ஒரு சேனல் சஜிஷா விலாக்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தாச்சு. ஆனால் அதில் என்னுடைய தம்பி ஒருத்தர் அவர் பேரில் நான் ஸ்பேனர் கொடுத்தேன். ஆனால் அவன் ஒரு டைம் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அந்த ஸ்பேனர் எடுங்கக்கா, அதனால் என்னால் எல்லோரும் திட்டுறாங்க அப்படின்னாங்க. சரி, ஃபேக் ஐடியெல்லாம் அவனை திட்டுது அப்படின்னதுனால நான் என்ன பண்ணேன், ஸ்பேனரை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவனுங்க திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ என்னென்னா, ஃபேக் ஐடிக்காரன் அந்த தம்பியோட பேர் வச்சு ஃபேக் ஐடியில் வந்தான். அக்கா, என்னை எல்லோரும் இப்போ திட்டுறாங்க, எனக்கு ஸ்பேனர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஸ்பேனரை கேட்டான். நான் ஸ்பேனரை கொடுத்தேன். ஆனால் இது ஃபேக் ஐடிக்கிட்ட மாட்டிக்கிச்சு ஸ்பேனர். இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் பிளாக்மெயில் பண்ணுறான். எப்படின்னா, நீ சேனல் நடத்துவியா, இல்லை நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னுலாம் ரொம்ப மட்டமாக பேசி அவனுடைய காசு வேணும் அப்படின்னு உள்ள ஒரு நோக்கத்தில், ஒரு ஸ்பேனர் நம்ம சும்மா கொடுக்குற ஸ்பேனரு அவனுக்கு அது காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி நம்மளை தொந்தரவு பண்ணுறான். அதனால் புது சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்முடைய அந்த சஜிஷா விலாகு இனிமேல் அந்த சேனலில் அதில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கு இந்த சேனலுக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு யாருக்குமே இந்த அனுபவம் வரக்கூடாது. நான் அனுபவப்பட்டதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாரும் ஏமாறாதீங்க. ஸ்பேனர் கொடுக்குறேன்னு பேரில் லைவில் போய் யாருக்கிட்டே மாட்டாதீங்க. ஃபேக்குக்கிட்ட மாட்டினோன்னா இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் பரவாயில்லன்னு விடலாம். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ மாதம் கஷ்டப்படுவோம், எவ்வளோ வருஷம் நம்ம இதுக்காக உழைச்சிருப்போம். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்னால நம்ம நிறைய நாள் உழைப்பு தான். ஆனால் அதை அவன் மட்டமாக நினைக்கும் போது நம்ம அந்த சேனலே வேணான்னு விட்டாச்சு. அதனால் தயவுசெய்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். பொதுவாக என்னுடைய சேனலில் யார் பிளாக் பண்ணி வச்சுக்கிறான்னா, பால் டப்பான்னு ஒருத்தன். அவன் ஃபேக் ஐடி தான். அந்த பால் டப்பாவை யாரும் நம்பாதீங்க. உண்மையாகவே அவன் பால் டப்பான்னு ஃபேக் ஐடி தான் வச்சுக்கிறான். எனக்கு தெரியாது. ஆனால் அவன் என்னுடைய தம்பி நேமில் வந்ததுனால தான் மாட்டிக்கிட்டேன். நானே இவ்வளவு திறமையாக இருந்தும் மாட்டுறேன்னா நீங்கள்லாம் உஷாராக இருங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லைவில் போய் மாட்டிக்கிட்டு ஸ்பேனர் கொடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கு காசு கேட்பான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் விட்டாச்சு என்னுடைய சேனலில். சரியா? இது உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த லைவு. வணக்கம்.